ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு ராகு சுயசாரம் பெறுவதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அசுர பலம் கொண்ட ராகு. லாபஸ்தானத்தில் நமக்கு ராகு இருக்குது, ஆனால் அது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்குது. இதுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது 2026 ஜூன் 30 வரைக்கும் இருக்கு. இப்போ டிசம்பர் 2 ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் போயிட்டு. ஸோ இந்த நாட்கள் மிக மிக முக்கியமானவை அனைத்து லக்னக்காரர்களுக்கும். இந்த பதிவில் மேஷ லக்னத்துக்கு இந்த ராகு என்ன செய்வார்? இப்போ உங்களுக்கு ராகு திசையோ, ராகுனுடைய புத்தியோ, ராகுனுடைய அந்தரமோ சில காலம் நடக்கும். அப்படி நடந்துட்டு இருந்தாலும் இந்த பலன் அப்படியே பொருந்தும். ஒரு சின்ன பீரியடாக இருந்தால் கூட கோச்சாரத்துல அந்த பலன் வேலை செய்யும். இப்ப ராகு திசையே நடக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இதை கருத வேண்டும். ஏன் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல ராகு எங்க வேணாலும் உட்கார்ந்துருக்கலாம். அது நமக்கு எப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு நம்ம ஜாதகத்துல வழிவகுத்திருக்குன்னு பார்த்துக்கணும். ராகு நம்ம ஜாதகத்துல கம்யூனிகேஷனை கொடுக்கிறவரு, பொதுஜன தொடர்பை கொடுக்கிறவரு மற்றும் லாபத்தை கொடுக்கிறவரு, மனசுக்கு நெகிழ்வை மகிழ்வை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட ராகு நம்ம ஜாதகத்துல நான் 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ நம்ம ஜாதகத்துல இருந்து திசை நடத்தினார் அப்படின்னா நமக்கு அது கெட்ட ராகுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, அது இல்லாம நல்ல இடங்கள்ல இருக்கு. இப்ப ராகு நட்சத்திரத்திலே நம்ம ஜாதகத்துல ராகு இருக்கு. அது எந்த கட்டத்துல வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு மிதுன ராசியில உள்ள திருவாதிரை நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல ராகு இருக்கலாம். 7ஆம் வீடான துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்துல ராகு இருக்கலாம். 11ஆம் இடமான கும்பராசியில இப்ப போய்கிட்டு இருக்கிற ராகு இருக்கிற சதை நட்சத்திரத்திலையும் உங்களுக்கு ராகு இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்கு சொந்த நட்சத்திரத்துல ராகு இருந்து திசை நடத்துச்சு அப்படின்னா உயிர் பற்றாகவும் இயங்கும், பொருள் பற்றாகவும் இயங்கும், தொழிலுக்கும் நல்லா இருக்கும், உறவுக்கும் நல்லா இருக்கும், சந்தோஷங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, எதுக்கு எடுத்தாலும் நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்புல அது வேலை செய்யும். ராகும்னாலே அதிகமான அதீதமான ஒரு எமோஷனை காட்டுறதுல கூட ரொம்ப ரொம்ப வேகமாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மாதிரி தன்னைத்தான் விளம்பரப்படுத்தி கொள்வது, தன்னை பிரகடனப்படுத்தி கொள்வது, தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுவது, தன்னுடைய அறிவை வெளிக்காட்டுவது, தன்னுடைய பொது ஜன தொடர்புகளை வைத்து பிரபலமாவது, இது எல்லா ராகு செய்கிற வேலை தான். அப்படிப்பட்ட ராகுனுடைய திசை நடந்தால் அந்த 18 வருஷ காலம் உங்களுக்கு 2 வகையிலுமே நன்மை தரும். பொருள் சார்ந்தும் நன்மை தரும், வீடு உறவுகள் ஆரோக்கியம் சார்ந்தும் நன்மை தரும். சரி, இப்ப கோச்சாரத்துக்கு வருவோம். இப்ப இந்த மாதிரி சொந்த நட்சத்திரத்துல இருக்கிற ராகு இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த டிசம்பர் 2 ஜூன் 30 வரைக்கும் ராகு சுயபலம் பெறுகிறார். அப்ப 11ஆம் இடத்துல பலமாக வேலை செய்யும் போது அது தன்னுடைய சொந்த நட்சத்திர ஆற்றலை சனியை போல வழங்குவார், அதுலேயும் மகர சனியை போல வழங்குவார். இதுதான் இதுல இருக்கிற விசேஷம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இந்த காலகட்டத்துல தொழிலை பலப்படுத்துவார்னு எடுத்துக்கணும். ஒரு புதிய முயற்சி எடுக்கிறோம், அல்லது யாராவது ஒருத்தர் உதவி செய்கிறாங்க, அல்லது வேற ஃபீல்டுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, அதில் ஸ்டேபிளாக உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொண்டு புகழ் பெறக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு
மூத்த சகோதரமாகட்டும், நண்பர்களாகட்டும், நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், நான் வந்து உறவுகளோடையோ அல்லது குழந்தைகளோடவோ கணவன் மனைவி சார்ந்தோ ரொம்ப சந்தோஷமாக நான் கொண்டாடிட்டு இருக்கேன்னு சொல்கிறதுக்கு விடாது. அதுதான் இங்கே இருக்கிற சூட்சுமம். அப்போ காற்று ராசி, கும்பராசி என்பது காற்று ராசி. ஆசைகள் தூண்டப்படும், அதீதமாக நம்முடைய எண்ணங்கள் அலைமோதும், வேகமாக செயல்படும். எந்த விதத்திலாவது நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கலாமா அப்படின்னு ராகு தன்னுடைய திட்டங்களை தீட்டி உங்களை அதில் இயங்க வைக்கும், மயங்க வைக்கும். மாயாவிதான் ராகு. அதனால இந்த ராகு அமைப்பினுடைய தன்மையில நமக்கு பொருள் பற்றாக இயங்கக்கூடியது தான் மேஷ லக்னத்திற்கு. பொருள் பற்று என்று சொல்லும்போது வேலைக்கு பிரச்சனை இல்லை, சம்பாதிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு தொழில் செய்யறதுக்கு பிரச்சனை இல்லை, ப்ரொமோஷனுக்கு கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சந்தோஷத்துக்கு பங்கம் இந்த காலகட்டம் மட்டும். அதுக்கப்புறம் அவர் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு, அது வேற விஷயம். ஸோ இந்த காலகட்டத்தில் நாம் உறவுகளில் அது எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும், புதிய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதே மாதிரி தான் கலை தொழில் புரிபவர்கள், மீடியாவில் ஐடி லைனு இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு ஹார்டுன்னு வரும். அதாவது இதுவரைக்கும் என்னை ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விட்டாங்க, சுதந்திரமாக நான் வேலை பார்த்தேன், நான் வந்து என்னுடைய திறமைகளை காட்டி அந்த வேலையில் ஒரு நல்ல மதிப்பாகத்தான் நான் செயல்பட்டேன். அதே நேரத்தில் நான் ஹாப்பியாகவும் இருந்தேன். ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அந்த நிலை இப்போ மாறி ஒர்க்கு வந்து கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஒர்க்குனால புகழ் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, மரியாதை கிடைக்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் அதிகப்படியான சுமையாக தெரியுது. அதாவது ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை நம்மளே செய்கிற மாதிரி இருக்குது. இதுக்குண்டான அமைப்பையும் கொடுக்குது. சில பேருக்கு வயதான முதியவர்கள், அவர்கள் ஒருவேளை அவங்க வந்து வயதாகி அவங்க வந்து படுக்கையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு கர்ம காரியங்களும் செய்ய வேண்டி வரும். அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இடம் வாங்கிறது, புதிதாக தொழில் தொடங்கிறது, இதுக்கெல்லாம் இந்த ராகு அற்புதமாக வேலை செய்யும். அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நல்ல ராகுவா கெட்ட ராகுவா? நல்ல ராகுவாக இருந்தால் அசுர பலத்தோடு உங்களுக்கு ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் கொடுக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.